இவர் மட்டும் இல்லனா மோட்டார் பைக் அண்ட் இவரோட இன்ஜினை எக்ஸாம்பிளா வச்சு உருவாக்கின மெர்சிடிஸ் பென்ஸ் கார்லாம் பார்த்திருக்கவே மாட்டோம்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1834 அப்போ ஜெர்மனில ஒரு பேக்கரி கடைக்காரனோட பையனை தான் காட்லிப் டேம்லார் பிறகுறாரு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன சின்ன மிஷின்ஸ் மேல ஆசை இருந்துட்டே இருக்கு. இந்த மிஷின்ஸ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்து அதுல கிராஜுவேட் ஆகுறாரு. சோ இதனாலேயே லோகோமோட்டிவ், ஸ்டீம் இன்ஜின் எல்லாம் ஒர்க் பண்றாரு. அங்க ஒர்க் பண்ணும்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவரோட பேர் தான் வில்ஹெல்ம் மேபர்க். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரெயின்ல ஸ்டீம் இன்ஜின்ல மட்டும் ஒர்க் பண்றது இல்லாம பார்ட் டைமா மிஷின்ஸ பத்தி நிறைய கத்துக்கிறாங்க. அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி 1870s அப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ உருவாக்கின நிக்கோலஸ் ஓட்டோ கூட பழகின வாய்ப்பு கிடைக்குது. அப்போதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் சின்ன சைஸ்ல ஃபாஸ்டா போற இன்ஜின்ஸ உருவாக்க கூடாதுன்னு. அதுக்காக பொறுமையா 14 வருஷம் உழைக்கிறாங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு வுட் அண்ட் சின்ன இன்ஜினை மட்டும் வச்சு ஒரு மோட்டார் பைக்கை உருவாக்குறாங்க. அந்த மோட்டார் பைக் தான் இந்த உலகத்தோடைய முதல் மோட்டார் பைக். அங்க இருந்து மட்டும் நிப்பாட்டாம தொடர்ந்து போட்டு, காருன்னு சொல்லி இவங்களோட இன்ஜினை உருவாக்குறாங்க. இவரோட இன்ஜின் ஐடியாவை வச்சுதான் கார்ல் பென்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ்னு ஒரு காரை உருவாக்குனாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை உங்க மோட்டார் பைக்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.